welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்ல இருந்து ஒரு vlog மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றேன். இப்பலாம் ஈவினிங் vlog தான் எடுக்க முடியுது. ஏனா அதுதான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் வர்க்கிங் அப்படினு. சோ ஈவினிங் கொஞ்சம் வேலை முடிஞ்சோனே இப்ப சம்மர் அப்படின்றதுனால உங்களுக்கு லைட்டிங்கும் சூப்பரா இருக்கு. சோ அதனால ப்ராப்ளமே இல்ல. ஈவன் லேட் நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 9 o'clock வரைக்கும் கூட தாராளமா எடுக்கலாம். ஏனா அந்த அளவுக்கு லைட்டிங் இருக்கு. So on that note, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி கவர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். vlog கண்டினியூ பண்ணி நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஏனா பிரேக்ஃபாஸ்டும் டின்னரும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. எஸ்பெஷலி எல்லா நியூட்ரிஷனும் மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் அதுல வந்து இன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. சோ அதனால ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இப்போ வாங்க நம்ம vlogல போலாம். ஓகே, டின்னர்னு வரும்போது நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடை மாதிரி தான் செய்ய போறேன். நான் மார்னிங்கே வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஷூட் பண்ற ஐடியா இல்ல. இப்பதான் அந்த ஒரு தாட் வந்தது, சரி ஷூட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. சோ நான் இதுல என்னென்ன போட்டு சோக் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் குயிக்கா. அது ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சோ நான் எவ்வளவு நேரம் சோக் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours சோக் பண்ணிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் சோக் பண்ணனும், மினிமம் 6 hours வெச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நேரம் இல்ல ஒரு 4 hours தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வார்ம் வாட்டர்ல வந்து நீங்க சோக் பண்ணலாம். அந்த வார்ம் வாட்டரை வந்து நீங்க அரைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது நியூட்ரிஷன் லாஸ் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் நான் இதுல என்னென்ன போட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நான் வந்து இந்த மிளகாய் தான், ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நான் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு, நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மசூர் தால். இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈக்குவல் குவான்டிட்டியில போடலாம். இதை தவிர நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஜஸ்ட் ஒரு கைப்பிடி தான் யூஸ் பண்ணிருக்கேன், நிறைய யூஸ் பண்ணல. ஸோ கடலைப்பருப்பு நீங்க உங்களுக்கு வந்து கைப்பிடியே போட்டுக்கலாம். மிச்சம் மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ½ glass நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் இதில் அரிசி யூஸ் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் நைட்டு டின்னர் அப்படின்றதுனால நான் அரிசி யூஸ் பண்ணல. வெறும் தால் வகைகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். லெண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வயிறு ஃபில் ஆகிறதுனால நீங்கள் நிறையவும் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அரைக்க போகிறேன். நான் அரைக்கும் போது உங்களுக்கு கவர் பண்ணுறேன். என்னோட குக்வேர் பற்றி நிறைய பேர் வந்து குவெரிஸ் கேட்குறீங்க. எஸ்பெஷலி யூகேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்கீங்க, லிங்க் கொடுங்க, நீங்கள் எப்படி வந்து யூகேக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எஸ்பெஷலி என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ். நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன், இது ரெண்டு தவிர நான் என்றைக்குமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப 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 ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் என்கிட்ட ஒரே ஒரு நான்ஸ்டிக் தான் இருக்குது. அது கூட ரொம்ப அக்கேஷனல் யூஸ்க்கு தான் நான் வச்சுருக்கேன். அது கூட டீப் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மேபி இந்த நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ இதில் வந்து ஒரு ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணுறது மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ரேர் அது கூட. ஏன்னா மோஸ்ட்டாக என்னோட குக்கிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் நான்ஸ்டிக் அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து ஓக்கு, இது எங்கே வாங்கினீங்க, எனக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வந்து சென்னையில் இருக்கும் போதே நான் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இது நான் வாங்கினது இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். என்னோட மோஸ்ட்டாக எல்லா இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி தான் இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப டக்குன்னு அடி பிடிச்சிடாது. ப்ளஸ் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ குக் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு நியூட்ரிஷன் ரீட்டைன் ஆகும். இது ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி இதோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டு வந்து நான் மறந்து இந்தியாவிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இது லிட்டோட தான் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பேக் பண்ணி கொண்டு வரும்போது லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் மறந்துட்டேன். பட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் பேஸ் எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிவ்யூ கொடுப்பீங்க. நல்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ராடக்ட் இது. எஸ்பெஷலி வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன்று வந்து என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட கொஷின்ஸ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த
கடாய் பொறுத்தா. இது வந்து பிரியாணி பாட் இது. பட் ஆனால் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் இதில் தான் செய்வேன். நீங்கள் வந்து அந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்துருப்பீங்க, பன்னீர் எல்லா பிரியாணியுமே இதில் தான் செய்வேன். குக்கரில் வந்து நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய மாட்டேன். ரொம்ப ரேர் தான் நான் வந்து குக்கரில் செய்யறது. எல்லா நேரமுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் செய்வேன். ஏன்னா நான் நான்வெஜ் குக் பண்ண மாட்டேன். ஸோ வெஜிடேரியன் வரும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பாயில் ஆகிடும். ஸோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா ஹெவியான ஒரு பிரியாணி பாட் இது வித் லிட்டோட வந்து அதே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வாங்கி கண்டிப்பாக வந்து மந்த்ஸ் இருக்கும். யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 8 months கிட்ட ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்படியே புதுசு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் வந்து இந்த குட்டி சாஸ் பேன். இதில் வந்து கஞ்சி வந்து மெயினாக நான் செய்வேன். அப்படின்னா ஹாட் வாட்டர் வைக்கிறேன். இதில் ஹாட் வாட்டர் வச்சு ஃபுல்லாக நான் ஃப்ளாஸ்கில் கொட்டி வச்சிருவேன். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது சாஸ் பேன். எஸ்பெஷலி நீங்கள் நிறைய சூப் செய்கிற பர்சன் இல்லை கஞ்சி டெய்லி குடிக்கிற பர்சன் அப்படின்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். கஞ்சியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்ன இருக்குன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் நம்ம கலரிட்டே இல்லை அப்படின்னா. இதுவுமே அப்படிதான். பட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் பிடிக்குது. ஏன்னா இதில் ஸ்லோவாக தான் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அட் அ டைம் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து லிட்டோட வரதுனால இன்னும் சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் ஃபேவரட். இந்த என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வானலி கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல பெருசு இருக்கு. பட் நான் பெருசு வாங்கலை. ஏன்னா இது வெயிட்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் லக்கேஜ்ல கொண்டு வர முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னது வாங்கியிருந்தேன். 3 பேருக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுது. நீங்க நார்மலா பொரியல் செய்யலாம், உப்புமா செய்யலாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனு. ஸோ மார்னிங் தான் வந்து ஆரியாவுக்கு வந்து ஓம ஒத்தரம் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து பிளாக்காக இருக்கும். ஏன்னா நைட்டு நான் திருப்பியும் வந்து ஓம ஒத்தரம் கொடுக்கணும். அதனால நான் வாஷ் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன் பேனு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாளாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் a year நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்கினது. ஓகே, ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன். நான் வந்து இது எப்படி வந்து யூகே கொண்டு வரேன் அப்படின்றதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ட்ரெஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான். நான் இந்தியாவுக்கு போகும்போதே செட்டாக வாங்கி கொண்டு வந்துடுவேன். அப்படி புதுசாக ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேக்கேஜ் வந்து அம்மா அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதை அமுச்சு விட்டுருவாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆக போதில்லை, ஒன்றா சேர்த்து நம்ம கொண்டு வரும்போது. ஸோ நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரேன். ஏன்னா இங்கே இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பட் இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை யூகேல கிடைக்கிறது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துடுது எனக்கு பிடிச்ச குக்வேர். ஸோ எஸ்பெஷலி இண்டஸ் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூப்பன் கோட் நீங்கள் தீபா பட்டாபிராம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 12% ஆஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட், ட்ரஸ்ட் மீ. ஏன்னா இவ்வளோ நான் வந்து ஃபர்மாக சொல்கிறேன் அப்படின்னா நிஜமாலே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, வொர்த் த மணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லா வச்சுக்கலாம். கேஸ்ட் அயன் மாதிரி தான். கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணணும். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப வருஷங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து யூஸ் பண்ணுற அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இன்னுமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு வந்து ஹெவி பாட்டம் கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாக கிடைக்க மாட்டுது. பட் அப்படி நான் ஃபவுண்ட் பண்ண ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி. ஸோ நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி சாம்பிளுக்கு நீங்கள் ஒன்று வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் பார்த்தீங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீட்டில் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம அந்த இடத்த பேக் சைடில் அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு நமக்கு சில ஐட்டம்ஸ்லாம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். எப்பயுமே அப்படிதான். எந்த ஆங்கிளில் நம்ம ஷூட் பண்ணுறோமோ பின்னாடி இருக்க திங்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம டம்ப் பண்ணி வச்சோம்னா ஃபோக்கஸ் எல்லாம் அதில் போகும். ஸோ அதனால கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம கிச்சனில் எப்பயுமே அங்கங்கே தான் பொருள் வச்சுருப்போம். ஸோ நான் உங்களுக்கு என்னென்னா இந்த சைடுக்கு பதிலாக இதுக்கு ஆப்போசிட் சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக ஷூட் பண்ண வந்ததுனால அப்படியே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த வியூ.
அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா திங்ஸை வந்து அப்படியே எடுத்து இந்த பக்கம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். சாப்பிட்ட கப்பு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ஏரியா நான் எப்பயுமே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஆக்சுவலி சொல்லுவாங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுற அந்த ஸ்டவ் மட்டும் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் மார்னிங் சமைச்ச அப்புறமே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கு தான் எப்பயுமே இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா வெட் டிஷ்யூ வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும். ஜஸ்ட் நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வச்சுருவேன். ஸோ தட் எப்போ நான் சமைச்சு முடிக்கிறேனோ கொஞ்சம் அந்த சூடு கொஞ்சம் வந்து போன உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் வேலை ஆகும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி போட்டு அந்த வுட்டு கண்டெய்னர் வந்து பத்தலை. ஏன்னா நான் வெங்காயம் ஆட் பண்ணணும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா கலர முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் வந்து ஊற வச்ச அந்த கண்டெய்னரே வாஷ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா வந்து பொடுசாக வந்து சாப் பண்ணியாச்சு. சாப்பர் வச்சு தான் நான் பண்ணேன். நல்லா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் இப்போ ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கேட்டால் எத்தனை பேர் இரிட்டேட் ஆவீங்கன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த டீம்ஸோட காலு, டீம்ஸோட மெசேஜோட அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்போ அப்படின்னா எஸ்பெஷலி நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கும். நைட்டெல்லாம் கூட சில நேரத்தில் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன். நான் சப்போஸ் இதே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த vlog வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. வெறும் ஜூஸோடது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் ஜூஸ் போட்டேன். ஸோ அதனால் பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. டிஷ் வாஷரோட இது பார்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரலை. ஸோ அது வரைக்கும் நாங்கள் கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஜூஸ் தான். நான் வெறுமே அந்த ஃபிக்கு 2 ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து ராஸ்பெரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சுகர்லாம் எதுவுமே இல்லை. அடை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ அடைக்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஷ்ரூம் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சாட்டே பண்ணிகிட்ருக்கேன்.